டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம இப்போ தரிசனம் பண்ணுறது முருகப்பெருமானோட அடியாரை டிஎம் கிருஷ்ணசுவாமின்னு பேர். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தலைமை நீதிபதியாக இருந்தவர். வள்ளிமலை சுவாமிகளோட திருப்புகழ் பஜனையால் கவரப்பட்டு திருப்புகழ் பாடல்களை பாட ஆரம்பித்தார். இவருடைய தோற்றம், இவருடைய பொலிவு எல்லாமே மாறிப்போச்சு. அதாவது முருகனுக்கு அடியார் ஆனார். 1885 பிறந்தவர், 1967 மறைந்தவர். முருகப்பெருமானது திருவடிகளை அடைந்தவர். இவரோட காலத்தில் பார்த்திங்கன்னா காஞ்சி மகாபிரிவரை தரிசனம் பண்ணுறார். 1927 கேரளாவில் பல்லபூருங்கிற இடத்துல, பாலக்காடு பக்கத்தில் ஒரு இடத்துல மகாபிரிவர் இருக்கார். ஒரு கிராமத்தில் இருக்கார். இந்த கிராமத்தில் இருக்கிற போது அந்த பகுதிக்கு போய் மகாபிரிவாளை தரிசனம் பண்ணார் கேஎம் கிருஷ்ணசுவாமி. இந்த கேஎம் கிருஷ்ணசுவாமியை பற்றி மகாபிரிவா கேள்விப்பட்டிருக்கார். ஒரு நீதிபதியாக இருந்து கொண்டு, உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு திருப்புகழ் பாடல்களை பல இடங்களிலும் பாடுகிறார், பரப்புகிறார்ங்கிறது மகாபிரிவாளுக்கு தெரியும். அந்த செய்தி தெரியும். அந்த சமயத்தில் மகாபிரிவாளை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அவருடைய சந்நிதியில் உட்கார்ந்துருக்கிற போது மகாபிரிவா சொல்கிறார், நீங்கள் திருப்புகழ் பாடலை பாடணும் அப்படிங்கிற. எவ்வளோ ஒரு ஆனந்தம் பாருங்கள், எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். டிஎம் கிருஷ்ணசுவாமிக்கு அந்த திருப்புகழ் பாடல்களை பாட ஆரம்பிக்கிறார். மகாபிரிவா கண்களை மூடி ஒரு தியான கோலத்தில் அந்த பாடல்களை கேட்கிறார். கேட்டு முடித்த பிறகு அவரை வெகுவாக பாராட்டி அப்போ தான் மகாபிரிவா திருப்புகழ் மணிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறார். திருப்புகழ் மணின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். டிஎம் கிருஷ்ணசுவாமின்னா அவ்வளவா எல்லாருக்கும் தெரியாது. மகாபிரிவா சொல்லுவாரான், டிஎம் கிருஷ்ணசுவாமியில் டிஎம் அப்படிங்கிறது திருப்புகழ் மணி அப்படிம்பாரான். டிஎம் அப்படிங்கிறது விளக்க மகாபிரிவா சொல்லுவாராம். இவருக்கு சொந்த ஊர் டீங்கிறது திருவையாறுன்னு சொல்லப்படுகிறது. இந்த டிஎம்க்கு திருப்புகழ் மணின்னு மகாபிரிவா ஒரு நயமாக ஒரு நகைச்சுவையோடு சொல்லுவாராம் அவருக்கு. அந்த பட்டம் தான் இவருக்கு கடைசி வரைக்கும் நிலச்சிது, திருப்புகழ் மணி. பக்தர்கள், அதாவது முருகனடியார்கள் இவருக்கு திருப்புகழ் அப்பான்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. திருப்புகழ் அப்பா. மகாபிரிவா கொடுத்தது திருப்புகழ் மணி. சுவாமி சிவானந்தர் ஒரு மகான் இருந்தார், சுவாமி சிவானந்தர். அவர் இவருக்கு திருப்புகழ் ஜோதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தார். யார்? டிஎம் கிருஷ்ணசுவாமிக்கு. திருப்புகழ் மணிங்கிறது அவருடைய பேராச்சு. அதன் பிறகு திருப்புகழ் மணி தான் அவர் பேர். எல்லாம் கேரளா முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு வராராம். கோயம்புத்தூருக்கு வரார், திருப்புகழ் மணி வர. இனிமேல் திருப்புகழ் மணின்னே நம்ம பார்ப்போம். கோயம்புத்தூருக்கு வரார். கோயம்புத்தூரில் இப்போ சிருங்கேரி ஆச்சாரியார் அங்கே முகாமிட்டு இருக்கார். சரி, சிருங்கேரி ஆச்சாரியரை தரிசனம் பண்ணலான்னு அவர்கிட்ட போயிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு சொல்கிறாராம், நான் மகாபிரிவாளை கேரளாவில் ஒரு கிராமத்தில் பார்த்தேன், எனக்கு திருப்புகழ் மணி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தார் அப்படின்னு சந்தோஷமாக இந்த தகவலை சொல்கிற போது அந்த சிருங்கேரி ஆச்சாரியார் சொல்கிறாராம், அப்படியா, அந்த பட்டத்தை அவரும் நானும் சேர்ந்து கொடுத்ததா நினச்சிக்கோ அப்படிங்கிறாராம். எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் பாருங்கள். ஒரு காஞ்சி பீடத்தில் இருக்கிற ஆச்சாரியார், சிருங்கேரி பீடத்தில் இருக்கிற ஆச்சாரியார், இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து கொடுத்தது போல் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவரை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாராம். இவரோட மனைவி திருப்புகழ் மணி இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டது. டிபின்னு சொல்லுவோம், காச நோயின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் இந்த காச நோய்ங்கிறது ரொம்ப ஒரு கொடிய நோய். இது காச நோய். இன்றைக்கெல்லாம் காலம் வளர்ந்தாச்சு, மருத்துவம் வளர்ந்தாச்சு, ஏதோ மெடிசின்ஸ் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. அந்த காலத்தில் அவ்வளவா கிடையாது. இந்த அம்மா தன்னோட கடைசி காலத்தில் ஆந்திராவில் மதனப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஆந்திராவில் மதனப்பள்ளி, அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட கடைசி காலம். டிபிங்கிறது ஆளை உரிக்கணும், அப்படியே உரிக்கணும், உடம்பு அப்படியே சல்லடையாக்கிடும். இந்த அம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. யார்? திருப்புகழ் மணியோட மனைவி. அப்போ அந்த சமயத்தில்
காஞ்சி மகாபெரிவர் மதனப்பள்ளியில் கேம்ப் இருக்கார். மகாபெரிவா ஒரு யாத்திரை போயிட்டுருக்கார். எங்கேயோ ஒரு யாத்திரை போயிட்டுருக்கார். அந்த யாத்திரை போகிற போது மதனப்பள்ளியில் மகாபெரிவா கேம்ப் இருக்கார். ஒரு ஆச்சாரியர்கள்னா இந்த காலத்தில் யாத்திரை போகிற போது ஒரு இடத்துலையும் கேம்ப் போடுவாங்க. தொடர்ந்து போயிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு கிராமத்திலேயே ஒரு வாரம் 10 நாள் தங்கிறது. அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அனுக்கிரகம் வழங்கிட்டு அதன் பிறகு யாத்திரையை தொடர்வது. அப்படி தான் எல்லாருமே இருப்பாங்க. மதனப்பள்ளியில் மகாபெரிவா கேம்ப் இருக்கார். மதனப்பள்ளி ஹாஸ்பிட்டலில் தான் இந்த அம்மா அட்மிட் ஆகியிருக்காங்க. அங்கே தான் சிகிச்சையில் இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு தகவல் போகிறது. யாரோ சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் யாரோ நடந்து இப்படி குறுக்க போகிறப்ப காஞ்சி மகாபெரிவர் நம்ம ஊருக்கு வந்திருக்கார், மதனப்பள்ளியில் கேம்ப் இருக்கார் அப்படின்னு சொல்கிற தகவல் அந்த அம்மாவுக்கு காதில் விழுறது. இந்த அம்மா நினைக்கிறாங்களாம், மகாபெரிவா இந்த ஊரில் கேம்ப் இருக்காரா, மதனப்பள்ளியிலே மகாபெரிவா கேம்ப் இருக்காரா, இந்த மகானை தரிசிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனே, இந்த கடைசி காலத்தில் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த உயிர் எங்கிட்ட இருக்க போகிறதுன்னு தெரியல. இந்த உயிர் எப்படியானும் பெரிய போகிறது. இந்த வியாதியோட தாக்கம் அந்த அளவுக்கு இருக்குது. உயிர் எப்படியும் போக போகிறது. இந்த போகிறதுக்குள்ளே இந்த மகானை தரிசனம் பண்ணணும்னு நம்ம எப்போவோ நினச்சோம். மகாபெரிய வளவி நமஸ்காரம் பண்ணணும், அந்த மகானை தரிசனம் பண்ணணும்னு நம்ம எப்போவோ நினச்சோம். ஆனால் அது கை கூடலை, நம்ம போக முடியல, அந்த மகான் இருக்கிற இடத்துக்கு போக முடியல. ஆனால் இப்போ அந்த மகானே நான் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்திருக்கார். இந்த இடத்துலேயே அந்த மகான் கேம்ப் இருக்கார் அப்படின்னா ஏதோ ஒரு பிறவியில் நான் செய்த புண்ணியம், ஏதோ பிறவியில் நான் செஞ்ச புண்ணியம். ஆனால் அந்த புண்ணியத்தின் விளைவாகவும் அந்த மகானை என்னால் போய் தரிசனம் பண்ண முடியாது. ஏன்னா வியாதியோட கொடுமையில் இந்த அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, எங்கேயும் போக முடியாது. மதனப்பள்ளிங்கிறது சின்ன ஊர். மகாபெரியவா இருக்கிற இடத்துக்கு போய் இந்த அம்மாவால் தரிசனம் பண்ண முடியும் ஒரு நார்மல் கண்டிஷனில் இருந்தால். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த அம்மாவால் போக முடியாது, மகாபெரியவால் தரிசனம் பண்ண முடியாது. இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, நாம் இருக்கிற இடத்துல மகாபெரியவா இருந்தும் நம்மால் போய் தரிசனம் பண்ண முடியலையே, அதே சமயம் அந்த மகான் எப்படி நம்ம இருக்கிற இடத்துக்கு வருவார்? இது ஒரு ஆஸ்பத்திரி அல்லவா? ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு மகான் போகிறதுங்கிறது அந்த காலத்தில் அவ்வளவா கிடையாது. ஏன்னா ஒரு ஆஸ்பத்திரிங்கிறது எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இதெல்லாம் இருக்கும் சொல்ல முடியாது. ஒரு அவர்களுடைய மடி ஆச்சாரத்திற்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு உகந்ததாக இருக்கும் சொல்ல முடியாது. அதுவும் காஞ்சி மடாதிபதிகள், காஞ்சி பீடாதிபதிகள் அந்த காலத்தில் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒருவர் ஒரு மகானை தரிசனம் பண்ணணும், மகாபெரிவாளை தரிசனம் பண்ணணும், அவருடைய ஆசிகள் எனக்கு வேண்டும் அப்படின்னா அந்த நோயினுடைய தாக்கத்தை பொறுத்து மகாபெரிவார் இடத்துக்கு வருவாங்க. பெரியவா, நான் அடுத்த வாரம் அட்மிட் ஆக போகிற பெரியவா, எனக்கு இந்த சர்ஜரி நடக்க போகிறது, நீங்கள் தான் பெரியவா என்னை காப்பாற்றணும், எனக்காக நீங்கள் அருள் பண்ணணும்னு வேண்டிண்டா அந்த மகானுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். அந்த மகான் ஒரு பிரசாதத்தை கொடுக்கலாம். ஆனால் அவர் எப்படி நம்ம இருக்கிற இடத்துக்கு தேடி வருவார்? இந்த திருப்புகழ் மணியோட மனைவி யோசிக்கிறாங்க, எப்படி பெரியவா நம்ம இருக்கிற இடத்துக்கு வருவார்? எனக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான், எனக்கு பாக்கியம் இல்லை, அந்த மகானை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு பாக்கியம் இல்லை, நான் இருக்கிற இடத்திற்கே அந்த மகான் வந்திருக்கார், எப்பேற்பட்ட கருணை கிடைச்சுமே என்னால் அதை பயன்படுத்த முடியல அப்படின்னு இந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. திருப்புகழ் மணியோட மனைவி திருப்புகழை பட்டி தொட்டியெங்கும் கொண்டு போய் சேர்த்தவர். அந்த காலத்தில் திருப்புகழ் பாடல்களை எப்படி பாடுவார்கள் பழைய காலத்தில் அப்படின்னா ஒரே ராகத்தில் பாடுவாங்க. ஒரு ட்ரெயின் போகிறதுன்னா தட 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 இந்த ட்ரெயின் சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஃப்ளோவில் தான் பாடுவாங்களாம். ஏதோ ஒரு சத்தம், இப்போ கடல் அலைன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த அலை சத்தம், அதே மாதிரி தான் பாடுவாங்களாம் திருப்புகழ் பாடல்களை. அந்த காலத்தில் திருப்புகழ் பாடல்களை இப்படியெல்லாம் பாடலாம், பதம் பிரித்து பாடலாம், அதனுடைய பொருள் நமக்கு புரியும் என்பதையெல்லாம் சாதாரண மக்களுக்கும் புரியும்படியாக கொண்டு போய் சேர்த்தவர் திருப்புகழ்மணி.
அப்பேற்பட்ட அன்பருடைய மனைவிக்கு ஒரு நோய், அந்த மனைவி இந்த மதனப்பள்ளியில் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா மகாபிரிவா விட்டு விடுவார? ஒரு தேசத்திற்கு தொண்டு செய்தவர்களை தான் அரசாங்கம் அதிகம் போற்றும். ஒரு ஆன்மீகத்திற்கு அதிகம் தொண்டு செய்தவர்களைத்தான் மடாதிபதிகளும் பீடாதிபதிகளும் போற்றுவார்கள். இவரை விடலாமா? அப்படி மகாபிரிவாட்ட ஒருத்தர் தகவல் சொல்கிறார். எங்கள் மதனப்பள்ளி கேம்பில் ஒரு பக்தர் மகாபிரிவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறார். அவர் போகிறப்ப மகாபிரிவாட்ட பேச்சு வாக்கில் சொல்கிறார், பெரியவா இந்த திருப்புகழ் மணி இருக்காரே, ஆமாம் திருப்புகழை பாடுவார், எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்ப்பார், திருப்புகழ் மணி நன்னா தெரியும், அந்த திருப்புகழ் மணி பட்டம் நான் தான் கொடுத்தவருக்கு பெரியவா ஞாபகப்படுத்துகிறார். இது சொன்ன உடனே அந்த அன்பர் சொல்கிறார், பெரியவா இந்த திருப்புகழ் மணியோட மனைவி இந்த மதனப்பள்ளியில் ஒரு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். என்னாச்சு? பெரியவா கேட்கிறார். அந்த அம்மாவுக்கு காச நோய், டிபி அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மா கடைசி காலத்தில் இருக்கா அப்படிங்கிறார். அப்படியா? பெரியவா கேட்கிறார். கேட்டு அவ்வளோதான், ஒரு பிரசாதம் கொடுக்க சொல்லலாம், அவ்வளோதான் மடாதிபதி செய்யக்கூடியது. ஆனால் மகாபிரிவா என்ன பண்ணுறார் தெரியுமா? இதுதான் இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒருவனது பக்தி எந்த அளவுக்கு உயர்ந்ததாக காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு அருள் நமக்கு கிடைக்கும். இப்போ சொல்கிறோம் இல்லையா, நிறைய சொத்து வச்சுருக்கான்னா, ஐயோ காசு பணம் நிறைய இருக்கியா, அவனுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவன் காசு கொடுத்தே சரி பண்ணுவான் நம்ம சொல்கிறோம், பணத்தை சொல்கிறோம். ஆனால் அதே போல் தொண்டும் சேவையும் அப்படித்தான். அவர் சொல்கிறார், மகாபிரிவா சொல்கிறார், அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் நான் பார்க்கணும். ஏன்னா அந்த அம்மா என்னை தேடி வர முடியாது, நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். எந்த மடாதிபதியும் ஆஸ்பத்திரிக்கு போனதில்லை, அந்த காலம் வரைக்கும் போனது கிடையாது. மகாபிரிவா சொல்கிறார், திருப்புகழ் மணியோட மனைவிங்கிற காரணத்தினால நான் மருத்துவமனைக்கு போகணும், நான் பல்லக்கில் போகணும். மருத்துவமனைகள் நடந்து போக மாட்டார், ஆச்சாரியர்கள் போக மாட்டாங்க, நான் பல்லக்கில் போகணும். இந்த பல்லக்கில் போகிற அளவுக்கு அந்த ஆஸ்பத்திரியில் வசதிகள் இருக்கா, வாசல் இருக்கா, போக முடியுமா, படுக்க பக்கத்தில் போக முடியுமா, இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிப்பந்தி அனுப்புகிறார். ஆஸ்பத்திரிக்கு போகிறார். மகாபிரிவா இங்கே வரணுமா, இந்த திருப்புகழ் மணியோட மனைவி இங்கே இருக்காங்க, அவங்கள பார்க்கணுமா, பெரியவா பிரசாதம் கொடுக்கணுமா, வரலாமான்னு கேட்கிறார். அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஆஹா அந்த மகான் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தார்னா இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே நல்லதாயிற்றே, தாராளமாக வரலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு குறித்த நாளில் பெரியவா பல்லக்கில் போகிறார், ஆஸ்பத்திரிக்கு போகிறார். எந்த படுக்கையில் திருப்புகழ் மணியோட மனைவி அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த படுக்கைக்கு பக்கத்தில் வர அந்த அம்மாவை பார்க்குறார், நேருக்கு நேர் பார்க்குறார், பிரசாதம் கொடுக்கிறார். அந்த அம்மா விழிகளில் இருந்து நீர் ததும்புகிறது. நான் என்னென்னவோ நினச்சேன், இந்த உயிர் பிரிவதற்குள்ளே இந்த மகானை தரிசனம் பண்ண முடியுமான்னு நினச்சேன், அந்த மகானே என்னை தேடி வந்திருக்காருன்னா இது முருகனுடைய அருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சந்தோஷப்பட்டு அடுத்து ஒரு சில நாட்களில் அந்த அம்மா முருகனுடைய திருவடிகளை அடைந்தார். இப்படி பாருங்கள், திருப்புகழ்மணி எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா அவரை போன்ற ஒரு மகானை பார்க்க முடியாது. நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.